அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த புரட்டாசி மாத பலன், இந்த 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க, பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். கால புருஷனுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா, சூரியனும் புதன் உச்சமாயி சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல. இந்த புதாதித்ய யோகம் இந்த 12 ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார். நல்லா பாருங்க, பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கிரன், இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த 2 கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கும்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது, அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும். சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய நோக்கம். இந்த அம்மன் அருள் சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. பொதுவா பாருங்க, தனுசு ராசியில பிறந்துட்டா பாருங்க, குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி என்பவர்கள் தான். தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லா விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பவர்கள். இதுலையுமே அமைதியான குணம், ஒரு பொறுமையான குணம், நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்மானத்தோடு இருப்பாங்க தனுசு ராசிக்காரன். தன்மானத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா தனுசு ராசி தான். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசியும் தனுசு ராசி. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய ராசியுமே இந்த தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நமக்கு இப்ப என்ன திசாபதி நடக்குது, எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த கிரகம் நல்லா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசங்கிறது பொதுவாக பெருமாளுக்கு உகந்த மாதம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம், உங்க ராசியில இருந்து 3ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்ப ராசியில அடுத்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மீன ராசியில அடுத்து 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், செவ்வாயுடைய பார்வை உங்க ராசியில படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சூரியன் புதன் கேது ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ஆட்சி பாத்துல சூப்பரா இருக்காரு. தனுசு ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல குரு. பொதுவாக 6ஆம் இடத்துல குருன்னு தான் என்ன சொல்லிடுவாங்க, நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த தனுசு ராசிக்காரங்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, ஜாதகத்துல தசாபுத்தி இல்லாதவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏதோ கடன் பிரச்சனையோ, இல்ல பகை பிரச்சனையோ, இல்ல வம்பு வழக்கோ, இல்ல கேட்டு கேஸோ, இல்ல பண பிரச்சனை, பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியோ, நண்பர்கள்ட்டையோ, பழக்க வழக்கத்திலேயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ஒரு தடைகள், மனைவி கிட்ட ஒரு மன வருத்தமோ, இல்ல கணவன்கிட்ட ஒரு மன வருத்தமோ, ஒரு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை,
வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல. இது மாதிரி நிறைய தடைகளை ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, நம்ம வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, எதை எடுத்தாலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குது, எல்லாமே செலவா காட்டுது, வருமானத்தை பார்க்க முடியல சொல்லி ரொம்ப பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை இது எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமே சரியாக இல்லை. எதை எடுத்தாலும் தடை தாமதம், ஒரு பிரச்சனை, வழக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சுட்டாங்க. இனிமே என்னை பொறுத்தவரை இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எது வந்தாலும் சரி, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம், மெயினா குரு பகவானுடைய நட்சத்திரம் பாருங்க, மிருகசீரத்துல போறாரு. ஏன் நல்லது நடக்கும் நான் காரணம் சொல்றேன். மிருகசீரத்துல போறாரு, செவ்வாய் பகவானுடைய கால்கள்ல போறாரு. அந்த செவ்வாய் பகவான் பாருங்க 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் வந்து பஞ்சமாதிபதி, 5ஆம் வீட்டு, உங்களுக்கு எல்லாமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவான் தான். அப்ப குரு மிருகசீரத்துல இறங்குறதுனால செவ்வாய் வந்து உங்க ராசியை பாக்குறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. அப்ப இங்க பெருசா பாதிப்பு இருக்காது. நான் சொன்ன அந்த வழக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு தைரிய குணம் வரும். ஏன்னா தைரிய வீரியத்துக்கு யார் அதிபதி? செவ்வாய் பகவானை சொல்லணும். அவரே உங்களை பாக்குறாரு. அப்ப தைரியம் வருமா வராதா? 100% உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். பயங்கரமா யோசிப்பீங்க, பயங்கரமா புத்திசாலி குணம் இப்போ மைண்ட்ல ஓடும். உங்களுக்கு ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பரா மைண்ட்ல எல்லாமே பயங்கரமா சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும். இனிமே எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும் என்னைய பொறுத்தவரை. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாருக்கு? தனுசு ராசிக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா வருது. முதல் விஷயம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்குமா இருக்காதா? இப்ப நல்லா இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், தாமதங்கள், தடைகள், இது எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாம நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு வருது. அப்ப திருமண வாழ்க்கையில தடை இல்லை, கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இப்ப பாக்குறீங்க. படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது. 7ஆம் பாவம் தான் கல்வி ஸ்தானம். அப்ப செவ்வாய் பாக்குறாரு, செவ்வாயோட கால இந்த குரு நிக்கிறாரு. அப்ப படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கல்வியில ஞான அறிவை கொடுக்குறாரு. இப்ப படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், சூரிய பகவான் திக்பலமாகிறார். 10ஆம் பாவத்துல திக்பலமாகிறாரு. நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க, எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப கரெக்டா அரசாங்க வேலையை நீங்க முயற்சி பண்ணா சூப்பரான அரசாங்க வேலை நீங்க பார்த்துடலாம். இப்ப அதுவும் புதனோட சேர்ந்து இருக்காரு பாருங்க, 7ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமா வருங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இதுதான் காரணம். ஏன் அரசாங்க வேலை கிடைக்குன்னா சூரிய புதன் சேர்ந்து, புதன் உச்சமாய் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க ஜாதகத்துல லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டால் இப்ப அரசாங்க வேலை உண்டு. படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி எல்லா யோகத்தையுமே இந்த தனுசு ராசிக்காரங்க பாக்குறாங்க. அப்ப எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். தனுசு ராசியை பொறுத்தவரை இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் வாங்கியாச்சு நம்ம வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்குறையோ வாங்க சிந்தனை, மைண்டு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிடும். இப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப வேலை, உத்தியோகம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே அளவு அனுகூலமா வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இப்ப டைமிங் எப்படி இருக்கு? சூப்பரா ஒரு வெற்றியா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நான் லோன் கேட்டிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன்னா அந்த கடன் சார்ந்த விஷயம் அனுபவம் நிறைய பேர் மருத்துவ செலவு இனிமேல் கம்மியாயிரும். பெருசா உடல் சார்ந்தப்பட்ட விஷயம், மருத்துவ செலவுகள் குறைஞ்சு நல்ல அனுகூலமா வருவது. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப மக்களுடைய தொடர்பு, ஆன்மீக சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் மருத்துவத்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தந்தையோட சொத்துக்கள், பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல வழக்குகள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில லாபத்தை சூப்பரா கொடுக்குறாரு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் லாபமா இருக்கும். வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது.
இப்போ நான் வேற கண்ட்ரியே மாறணும், இல்லை வெளிநாட்டு வேலை ஒரு வெளியில வேலை மாற்றணும்னா இப்போ மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இப்போ வேலை உத்தியோகம் அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து நம்ம கேட்குற லாட்ரி யோகத்தை பற்றி பேசுது. கண்டிப்பா அந்த யோகங்கள் உண்டு. பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? 11ஆம் வீட்டு ஆட்சி பலத்தில் இருக்காரு, அதனாலதான் பெருங்கொண்ட பணம் கிடைக்கும் நான் சொல்றேன். அவர் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பெருங்கொண்ட லாட்ரி யோகம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பா அமைச்சு விடாது. கண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்குது. இப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா வருது. நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா பொதுவாக மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். தனிமையை விரும்புவாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. எதுலையுமே தன்மானம் இருப்பாங்க, தனிமையை விரும்பக்கூடிய குணம், ஒரு போராடி வெல்லக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இனிமே உங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. அரசாங்கம் மூலம், அரசு மூலம் அனுகூலம். ஏன்னா அரசாங்கத்துக்கு கிரகத்தோட இந்த கேது சேர்ந்திருக்காரு. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த புரட்டாசி மாசங்கிறது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த புராணத்துல பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம் யாருக்குன்னா அந்த புரட்டாசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது. ஏன்னா 11ஆம் வீட்டுல உங்க நட்சத்திர அதிபதி சூப்பரா இருக்காரு, லாபத்துல உட்காந்துருக்காரு. அப்ப பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், வேலை உத்தியோகம், தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. புராணத்துல பார்த்தவங்க சூப்பரா இருக்கு. தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே அழகா வருது. படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி தன்னம்பிக்கைன்னு ஜெயிக்கக்கூடிய குணம் அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழிலில் ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய நேரங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இப்போ அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள், அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு நிறைய வருது. அரசியல்வாதிகள்லாம் சூப்பரா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதை வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.